ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாமா? சாதம், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு பருப்பு செஞ்சுருந்தேன். இன்னொன்று என்ன ஸ்பெஷல்னால் சிக்கன் சுக்கா செஞ்சுருந்தேன். அதுதான் ஸ்பெஷல். எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு பெசரி வச்சுட்டேன். அப்புறம் சுக்காவுக்கு தேவையான வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் சைட்லேயே சாதமும் எடுத்து வச்சுட்டேன். சாதம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வதக்கி நல்லா மொறுமொறுன்னு வறுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அதை போட்டேன். வெங்காயம் வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இருந்தாலும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் அப்படியே நல்லா வதக்கி விட்டே இருந்தேன். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதை தனியாக தான் எடுக்கணும். அதை நான் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கிட்டேன். அப்புறமா மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலான்னு ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் வதங்குறதுக்காக. அது அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும்ன்ட்டு அடுத்து சிக்கனுக்கு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலான்ட்டு ரெடி பண்ணேன். சிக்கன் ஆக்சுவலாக 1 kg எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையானது 1/2 லெமன் எடுத்தேன், சால்ட்டு, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், குழம்புத்தூள், ஜீரகத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள், அப்புறம் நெய் ஒரு 2 ஸ்பூன் போடலான்றதுக்காக எடுத்திருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சின்ன ஸ்பூனில் தான் நான் போடுறேன், அதனால் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் குழம்புத்தூள் அதுவும் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மல்லித்தூள் பதிலாக இப்படி தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் இதே 3 ஸ்பூன் போட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருந்ததுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். அப்புறம் 1/2 லெமன் புழிஞ்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்லாமல் விட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டேன் ஆல்ரெடி. கொஞ்சம் சும்மா குறைப்பாக தான் அரைச்சிக்கிட்டேன். அது தேவையான அளவு எடுத்து போட்டுக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும், அதையும் போட்டுட்டேன். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு, அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் இது ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன், அதை பார்த்து தான் செய்கிறேன். அவங்களும் நெய் சேர்த்தாங்க. நெய் போட்டால் நல்ல டேஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் நெய் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். அப்புறமா இந்த வதக்கி வச்ச வெங்காயம் நல்லா ஆறினோன்னு நல்லா முறுமுறுன்னு ஆகிடும், அந்தளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. 4 வெங்காயம் எடுத்தேன். ஸோ அதை நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அதையும் இதில் போட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா அந்த மசாலாலேருந்து தயிர் எல்லாமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி வெங்காயம்னால் நல்லா மசிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன், ஆனால் செம்ம வாசனை, அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. அந்த மசாலா நான் செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த கிளறி வைக்கிறேன் பாருங்கள், அப்பயே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. டேஸ்ட் பார்த்தா லைட்டாக அந்த மசாலா உப்புக்காக டேஸ்ட் பார்த்தா அதுவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வேணுமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சுற்றிலுமே மசாலா எல்லாமே வெங்காயம் எல்லாமே நல்லா நசுக்கி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஒரு 2 மணி நேரம் அப்படி கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கூட செய்யலாம். நான் ஒரு 1/2 அன் ஹவர் தான் எனக்கு டைம் இருந்துச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி வைக்கும்போது அந்த மசாலா எல்லாமே நல்லா சிக்கனில் நல்லா ஊறிடும். நான் எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் ஃப்ரீசரில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே மூடிட்டு நான் ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சிட்டேன். அப்படியே பருப்பு ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தயிர் சாதம் தான் பண்ணலான்னு பார்த்தா, சரி அப்புறம் பருப்பே செஞ்சிடலாம் நல்லாயிருக்கும்ன்ட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு தோல் உரிக்க மாட்டேன், அப்படியே தான் போடுவேன். அதெல்லாமே பருப்பை கழுவிட்டு அதில் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன்.
அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். பூண்டும் ஜீரகமும் நல்லா டைஜஸ்ட் ஆகும் இல்லையா, அது ரெண்டுமே சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி அதை ஒரு சைடு வச்சுட்டேன். முடிஞ்சளவு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டோன்னா பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் கெட்டியாகிடும். நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அப்படியுமே எனக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்துச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சிட்டேன். இப்போ வந்து சிக்கன் 1/2 hour வச்சு வெளில எடுத்துட்டேன். அந்த வெங்காயம் வதக்கின ஆயில் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து தான் இதை செய்ய போகிறேன். வேறு தாளிப்பு ஒன்றுமே கிடையாது. அந்த வெங்காயம் வதக்கின எண்ணெயிலே வந்து சூடானோன்னே அந்த சிக்கனை போட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியது, அவ்வளோதான். அந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளும் கூட, ஈஸியாக சீக்கிரமும் பண்ணிடலாம். ஸோ அந்த எண்ணெய் வந்து காஞ்சோன்னே அந்த சிக்கன்லாம் அப்படியே போட்டுட்டேன். இப்படியே ஏதோ செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது கிளறி வச்சது, ஆனால் அதுக்கு ஒரு தான் செஞ்சேன். அப்படியே அந்த எண்ணெய் சூடானோடனே இது ஃபுல்லாக அந்த மசாலாலாம் வலிச்சு போட்டுட்டேன். அப்படியே நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் கையிலே வதக்கிட்டு அப்புறமா மூடி வச்சு, அந்த சிக்கனில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ரிலீஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி மூடி வச்சேன். ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன். வதக்கினோன்னே மூடி போட்டு வச்சிட்டேன். அது அந்த தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தண்ணி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறமா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்லா சிக்கனும் வதங்கிடுச்சு. இனிமேல் குக் ஆகிற டைம் மட்டும்தான். இப்போ ஓப்பன் பண்ணி வச்சு அப்படியே வேக வச்சுட்டேன். தண்ணியெல்லாம் நான் ஊற்றவே இல்லை, அப்படியே தான் செஞ்சேன். தண்ணி வேணுமா நம்ம கொஞ்சம் ஊற்றி அதை, ஆனால் அது சுக்காவாக வராது, கிரேவி மாதிரி ஆகிடும். சுக்காவாக செய்யணும்னா இப்படியே தான் செய்யணும். இந்த அளவுக்கு தான் செஞ்சேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. உப்பும் பார்த்துக்கிட்டே கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், சுக்கா ரெடி ஆகிடுச்சு. பருப்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அதை தாளிச்சுக்கலான்ட்டு பட்டை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஜீரகம், கடுகு மட்டும் எடுத்துகிட்டு பெருங்காயம் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா சும்மா கரண்டிலே மசிச்சுட்டேன். நல்லா மசிஞ்சிருச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிக்கிற பாத்திரத்தை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், கடுகு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பொரியிற அளவுக்கு விட்டுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி சிக்கன் சுக்கா அந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தயிர் நல்லா கெட்டியாக நிறைய தயிர் ஊற்றி அதையுமே தாளித்து ஊற்றிட்டு கிளறி வச்சுட்டு சிக்கன் சுக்கா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இந்த பருப்பு இதுவும் நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு அதுதான் செய்யலான்றது, அப்புறம் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு பருப்பே செய்யலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பருப்பு செஞ்சுட்டேன். அதை தான் இப்போ தாளிச்சிட்ருக்கேன். கருவேப்பிலை போட்டாச்சு, பட்டை மிளகாய் போட்டாச்சு, அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லியை கடைசி ஆஃப் பண்ணும்போது போட்டுட்டு அவ்வளோதான், தாளிச்சாச்சு. அப்படியே பருப்பில் ஊற்றிட்டு கிளறி விட்டுட்டேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், பருப்பு ரெடி ஆகிடுச்சு, சுக்காவும் ரெடி ஆகிடுச்சு. சாதம் முன்னாடியே எடுத்து தனியாக வச்சுட்டேன். அந்த குக்கரில் தான் பருப்பும் செஞ்சேன் இப்போ நான். ஸோ அவ்வளோதான், சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் இருக்குது, அப்புறம் சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு, பருப்பு வச்சாச்சு. பருப்பும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் வேறு பாத்திரத்தில் மாற்றினதுனால அந்த மசாலாலாம் கொஞ்சம் இருந்தது. கடாய் சாதம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த மசாலாவோடலாம் தனியாக கொஞ்சோண்டு சாதம் போட்டு பெசரி சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கும் நான் கொடுத்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதுவரை சாப்பிடாதவங்க இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே என் ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுத்துட்டு நாங்கள்லாம் சாப்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நான் ஏதாவது மிஸ்டேக்ஸாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வேறு மாதிரி பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக பண்ணியிருக்கேனான்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு குக்கிங் வீடியோ டெய்லி விலாக்ஸில் பார்க்கலாம். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை ரெகுலராக கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.